உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். எதை காத்துக்கொள்? வஸ்திரத்தை காத்துக்கொள். அதிலே பரிசுத்த வஸ்திரங்கள் இருக்கிறது, அலங்கார வஸ்திரங்கள் இருக்கிறது, கெட்டகுமாரன் அணிந்ததான வஸ்திரங்கள் இருக்கிறது, கிபியோனரை போல நடிக்க உடுத்ததான பழைய வஸ்திரம் இருக்கிறது, கள்ளன் கையில் அகப்பட்டதான நபர்கள் அந்த கள்ளனால் உரிந்து கொள்ளப்பட்டதான வஸ்திரத்தின் காரியங்கள் இருக்கிறது, பரிசுத்த வஸ்திரங்கள் இருக்கிறது. இவைகளே நான் உங்களுக்கு முன்பு நான் வைக்க போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை, இல்லாட்டா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்று நினைக்கிறேன். அதை நீங்கள் வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக, உன் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாய் இருப்பதாக. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாய் இருக்க வேண்டும். என்ன வஸ்திரங்கள் இருக்குன்னா, வெண்மையான வஸ்திரங்கள். வெண்மை என்பது தூய்மை. தூய்மையான வஸ்திரங்கள் இருக்க வேண்டும். தலைக்கு எண்ணெய் என்ன செய்யக்கூடாது? குறையாதிருப்பதாக. நம்முடைய முடியை நாம் பறக்க விடக்கூடாது. நான் எப்பொழுதுமே காரில் போகும்போது பாஸ்டர் மட்டும் சொல்லுவேன், பெண் பிள்ளைகள் வாகனத்தை ஓட்டும்போது பின்னாலே சாலை கட்டிட்டு தான் என்ன செய்யணும், அதை பறக்க விடக்கூடாது. ஏன் பறக்க விடக்கூடாதுன்னா, அந்த ஆபத்து உங்களுக்கு மட்டுமல்ல, அது பிறருக்கு அந்த ஆபத்தாக என்ன செய்கிறது, மாறிவிடுகிறது. நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டும். உன் வஸ்திரம் வெண்மையாய் இருப்பதாக. ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை, உன் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வெண்மையாய் இருப்பதாக. அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரனுக்குன்னு ஒரு வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். அதான் நாங்க அணிகிறோம். ஊழியக்காரனுக்கு ஒரு வஸ்திரம், அதான் பரிசுத்த வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 39ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 28:2, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. என்ன வஸ்திரங்கள் சொல்லுங்க? என்ன வஸ்திரங்கள்? பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. 39 1வது வசனத்தையும் 39 41வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வஸ்திரங்களை ஆயத்தம் பண்ணி அங்கே கொண்டு வருகிறதான காரியம் இருக்கிறது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். அப்போ ஆலயத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு வஸ்திரம், ஆலயத்தில் ஆராதிப்பவர்களுக்கு ஒரு வஸ்திரம், அந்த ஆலயத்தில் ஊழியம் செய்பவர்களுக்கு ஒரு வஸ்திரம். சரி, 41வது வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனைக்கு அடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். இப்போ பாருங்க, அந்த பரிசுத்த வஸ்திரங்களை ஜனங்களே செய்து கொண்டு வராங்க. இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் அதை பின்னி அதை நெய்து ஜனங்களே என்ன செய்கிறார்கள், கொண்டு வந்து அதை ஆசாரியனாகிய ஆரோன் ஊழியம் செய்கிற நாட்களே அந்த வஸ்திரங்களை அணியும்படியாக, அவன் குமாரன் அந்த வஸ்திரங்களை அணியும்படியாக அங்கே கொண்டு வருகிறார்கள். அப்போ ஆராதனைக்கு வருகிற உங்களுக்கு எனக்கும் ஒரு வஸ்திரம் இருக்கிறது. அது என்ன வஸ்திரம்? பரிசுத்த வஸ்திரம். வீட்டில் கட்டியிருக்கிற வஸ்திரத்தோடைய ஆராதனையில் வந்து உட்காரக்கூடாது. நீ மன்னிச்சிருங்க, நீங்கள் யாராவது அப்படி வந்திருந்தா, ஆராதனைக்கு வருவதற்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்க வேண்டும். என்னைய பொறுத்தல அப்படிதான். கன்வென்ஷனுக்கு போன
ஸ்பெஷல் ட்ரெஸ்ல தான் போனேன். ஏன்னா நாம் வித்தியாசமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பே வித்தியாசமான அழைப்பு. வீட்டில் கட்டியிருக்கிற வஸ்திரத்தோடு கூட யாராவது திருமணத்துக்கு போவீங்களா? திருமண வீட்டுக்கு போவீங்களா? அங்க போறதுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் இருக்கிறதுல ஹையஸ்ட், அந்த குடும்பங்களுக்கு தகுந்தாற் போல ஒரு வஸ்திரத்தை உடுத்துட்டு என்ன செய்வோம், போவோம். சில நேரங்களில் நாம் செய்கிறதான தவறு என்ன? தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை ஆராதிக்க வரும்போது அதுக்கென்று குறிப்பிட்ட வஸ்திரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒதுக்கி வைக்க வேண்டும். அங்க பரிசுத்த வஸ்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேகமாய் போகிறேன், நீங்க வீட்டில் போய் தியானிக்கலாம். இரண்டாவது, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். வஸ்திரங்கள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், நீட்டா இருக்கணும். நல்லா நீட்டா என்ன செய்யணும், இருக்கணும். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும். ஏன் இந்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால், ரட்சிக்கப்படாதவனுக்கும் அசுத்தனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான ஒரு வஸ்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வஸ்திரங்களினால நம்ம உயர்ந்த இடத்திற்கு போக முடியாது. ஆனாலும் நம்முடைய வஸ்திரம் சுத்தமா இருக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கந்தையானாலும் கூலானாலும், ஆமா, கந்தையானாலும் என்ன செய்யணும், கசைக்கு சுத்தமா நீட்டா அயன் பண்ணி கட்டணும். எனக்கு ஏன் பேர் விளாத்திகுளத்தில் ஒரு பெரிய பணக்காரர் என்கிறதான ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, நான் எப்போதுமே பிரதர் சாமியல் பிரதருக்கு தெரியும், எப்பொழுதுமே விளாத்திகுளத்துக்கு வந்ததுலேருந்து இதுவரைக்கும் அயன் பண்ணாத ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட்டது கிடையாது. அயன் பண்ணாம போட மாட்டேன். ஆரம்ப நாட்களில் நான் அயன் பண்ணுவது எப்படின்னா, பாஸ்டர்மாவுக்கு நன்றாய் தெரியும், தீ எரிப்பாங்கள விறகு அடுப்பு, அந்த விறகு அடுப்பை எல்லாம் கங்க பிளேட்டில் அள்ளி போட்டு கட்டிங் பிளேயரை வச்சு அப்படி தேய்ப்பேன், பிளேட்டை பிடிச்சிக்கிட்டு. எனக்கு அயன் பாக்ஸ் இல்லையே, அது இல்லையே நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போவதற்கு நாம் எடுக்கிற பிரயாசம் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என் அன்பு தேவனுடைய ஜனமே, அந்த அலங்கார வஸ்திரங்கள் உடுத்திருக்கும் போது அசுத்தனையும் விருத்த சேதனம் இல்லாதவனையும் ரட்சிக்கப்படாதவனையும் அவைகளிலிருந்து நம்ம என்ன செய்கிறது, வேறு பிரிக்கிறது. அந்த வஸ்திரங்களை உடுத்திருக்கிற நம்மை தான் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன செய், தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே. ஆண்டவர் இப்போ சபையை பார்த்து தான் சொல்றார், வேற எதையும் பார்த்து சொல்லல. பரிசுத்த நகரமாகிய எருசலேம்னா, எருசலேம்னா என்னது, மகாராஜா இருக்கிறதான இடம், அது சபை. சபையில் இருக்கிறதான நாம் மிக அலங்காரமாய் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்டவர்களாய் என்ன செய்யணும்? 2 விதமான அலங்கரிப்புகள் உண்டு. ஒன்று ஏசபேலின் அலங்கரிப்பு, இன்னொன்று எஸ்தராஜாத்தியின் அலங்கரிப்பு. ஏசபேலின் அலங்கரிப்பு உலக பிரகாரமாய் காணப்பட்டதுனால அவள் நாளுக்கு நாள் கீழே இறங்கி வந்தாலே தவிர மேலே போக முடியவில்லை. எஸ்தரின் அலங்கரிப்பு, அவள் ஆவிக்குரிய அலங்கரிப்பினால் தன்னை அலங்கரித்தபடியினால் கீழே இருந்தவள் உன்னத இடத்திற்கு போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால் அந்த வஸ்திரங்களை ரொம்ப ஞானமாக என்ன செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். மூன்றாவது, அழுக்கு வஸ்திரங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அழுக்கு வஸ்திரங்களை களைந்து அக்கிரமம் நீங்க செய்து தேவன் நமக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தார், அலட்டால் தரிப்பிக்கிறார். சகரியா 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக போய் நின்றான். யோசுவாவோ என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் யாருக்கு முன்னால போய் நிற்கிறான்? தூதனுக்கு முன்னால போய் நிற்கிறான்.
தூதனுக்கு முன்னால அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்து நிற்கிறதுனால தூதன் அவனை பார்க்க முடியல. தூதன் அவனை என்ன செய்யல, பார்க்க முடியாம அந்த தூதனே செய்கிறதான காரியம் என்னவென்றால் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். அப்ப பாருங்க, அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடணும். கண் தெரியாத குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடும் போது இயேசு அவனை அழைத்த உடனே அவன் என்ன செய்கிறான்? மேல் வஸ்திரங்களை, தூசி நிறைந்த அழுக்கு நிறைந்த வஸ்திரங்களை என்ன செய்கிறான்? உதறி போட்டு விட்டு, தூக்கி எரிந்து விட்டு அவன் இயேசுவுக்கு பின் செல்கிறான். அதே போல இயேசு நம்மை ரட்சித்துட்டாருன்னா நம்மிடத்துல எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த அசுத்தமும் என்ன செய்யக்கூடாது, எந்த அருவருப்பான காரியமும் நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. நம்முடைய உள்ளம் பிரகாசமாய் இருக்கிறது, நம்முடைய இருதயம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதற்கு அழகாக கர்த்தர் நம்மை படிப்படியாய் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை படிப்படியாய் கர்த்தர் உயர்த்திருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற அநேகரை கர்த்தர் படிப்படியாக உயர்த்திருக்கிறார். வீடு இல்லாம இருந்தாங்க, ஆண்டவர் நல்ல வீடை கொடுத்தார். அல்லேலூயா. ஓட்டு வீட்டில் இருந்தாங்க, அதுல காங்கிரீட் வீடா கர்த்தர் என்ன செய்தார், மாற்றி கொடுத்தார். வாகனம் இல்லாம இருந்தாங்க, சைக்கிளே இல்லாம இருந்தாங்க, நல்ல வாகனங்களை கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்தார். ஏன்னா அவருடைய வல்லமை நமக்குள்ள இறங்க இறங்க இறங்க, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இறங்க இறங்க, நம்முடைய தோற்றத்தில் காணப்படுகிற, இருதயத்தில் காணப்படுகிற எல்லா அசுத்தத்தையும் கர்த்தர் நீக்கி உயர்ந்த ஜனம் என்பதை, ஒரு பரிசுத்த ஜனம் என்பதை நிரூபிக்கும்படியாக உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அவர் கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பு நிற்கும் போது அந்த தூதன் சொல்கிறான், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை, அப்ப அழுக்கு வஸ்திரம் என்னது, அக்கிரமம். நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து. அப்ப பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்து உயிர்த்து உன்னதங்களில் அவரோட கூட உட்கார கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்ததான நம்மை, 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட என்ன செய்தார், உன்னதங்களில் உட்காரும்படி செய்தார். அப்போ அவரோடு கூட உன்னதங்களில் போய் உட்கார வேண்டும் என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்து அக்கிரம சிந்தையோடு அந்த இடத்துக்கு போக முடியுமா? சொல்லுங்க, போக முடியுமா? நான் இருக்கிற பிரகாரமாகவே போயிடுவேன்? இல்ல, நான் பரலோகத்துக்கு போவதற்கு இருக்கிற வண்ணமாய் போக முடியாது. ஆனா இருக்கிற இடத்திலிருந்து போகலாம். எப்பொழுது போகலாம் என்றால், இந்த அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாகும் போது. அல்லேலூயா. எப்பொழுது மறுரூபமாகும் போது. அந்த 1வது வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட என்ன செய்திருக்கிறார், எழுப்பி இருக்கிறார். இன்னும் நம்ம அந்த அழுக்கையே நினைக்க கூடாது. இன்னும் அந்த அழுக்கையே நினைச்ச கூடாது. அழுக்க நினைச்சு நினைச்சு நினைச்சு
அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, அவ அப்படி பண்ணிட்டா, இவ இப்படி பண்ணிட்டா, யார் எப்படி பண்ண, அதையே நினைச்சிட்டு இருந்தா நீ தாழ்ந்த பாதாளத்துக்கு போயிடுவ. அதெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவர் என்னை உயர்த்தியிருக்கிறார், அந்த உயர்ந்த சிந்தனை நமக்குள் வர வேண்டும். என்ன சிந்தனை வர வேண்டும்? உயர்ந்த சிந்தனை நமக்குள்ளே ஆளுகை செய்வது, அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே ஆளுகை செய்யும்போது நடக்கிறது என்னவென்றால், நம்மை கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உட்கார வைக்கிறார். 7வது வசனத்தில் அதான சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட என்ன செய்கிறாரு? எப்பா ஏமா இயேசுவோடு கூட போய் உட்கார போறோம். நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். இது மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, கிருபை. அல்லேலூயா. அதனால அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை என்ன வஸ்திரத்தை கொடுத்தாரா? உனக்கு சிறந்த வஸ்திரத்தை என்ன செய்தாரா? கொடுத்தார். உனக்கு சிறந்த வஸ்திரத்தை என்ன செய்தாரா? அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுக்கிறார்? எதை நீக்கி? அக்கிரமத்தை நீக்கி. பரலோகத்துக்கு போன உடனே நம்மளை இடம் கண்டுபிடிச்சிடலாம். காரணம் என்னன்னா, இயேசுவின் கரத்தில் இந்த பூலோகத்திலிருந்து ஆவி போகும்போதே சிறந்த வஸ்திரத்தினால அலங்காரம் பண்ணிடுவார். சிறந்த வஸ்திரத்தினால என்ன செஞ்சிருவாரு? அலங்காரம் பண்ணி அப்படியே தேவதூர்கள் கூட்டு போகும்போது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஒருவேளை ஐஸ்வர்யவானை போல இருந்திருப்பாங்களா, அவங்கெல்லாம் பார்ப்பாங்க, இது என்னடா புதுசா இருக்கு, இவன் ஏசுன்னு போனான்னு அதனுடைய முடிவு இப்போதான் எனக்கு தெரியுது. இவன் பரலோகத்தில் பிரகாசமான இடத்துல போய் அமர்ந்து கொண்டு இருக்கிறானே, அந்த பாக்கியம் எனக்கு என்ன செய்யல, கிடைக்கலையே. உலகத்தில் இருக்கும்போது 60 வருஷம் 70 வருஷம் பலத்தின் மிகுதினால 80 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டாலும் இப்போ நித்தியமா யாரோடு கூட இருக்கிறாங்க? சொல்ல மாட்டேங்கிங்களே. இயேசுவோடு கூட என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? இந்த ஆசீர்வாதமான காரியங்கள் யாருக்கு கிடைக்கும்? அழுக்கு வஸ்திரங்களை, அக்கிரமங்களை கர்த்தர் நம்மளை விட்டு நீக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல சர்டிபிகேட்டின் படிகாரம் நான் இந்துவா தான் இருந்தேன். எங்க அம்மா இந்துவா தான் இருந்தாங்க. எங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் இந்துவா தான் இருந்தாங்க. ரட்சிக்கப்படாம தான் இருந்தாங்க. ஆனா எங்க குடும்பத்துல முதலாவது கர்த்தர் என்னுடைய அம்மாவை தெரிந்தெடுத்தார். அதற்கு பின்பு என்னை தெரிந்தெடுத்தார். இப்போ பலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த அழுக்கு வஸ்திரத்தை நீக்க அழுக்கு வஸ்திரம் நம்மளை விட்டு நீங்க கர்த்தர் சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். என்ன வஸ்திரம்? சிறந்த வஸ்திரம். சிறந்த வஸ்திரம் அது எங்கிருந்து வரும்னா, அது பரலோகத்திலிருந்து வருகிறது. பாருங்க, கெட்டகுமாரனுக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கெட்டு போயிட்டான். வீட்டில் இருக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் பிரிச்சு பங்கு போட்டு கொண்டு போயிட்டான். சம்பாத்தியத்தெல்லாம் பிரிச்சு பங்கு போட்டு எனக்கு ஒரு தாங்க. சில பிள்ளைகள் இருக்காங்க, சில பிள்ளைகள் பெற்றோரிடத்துல போய் எனக்கு இருக்கிறத தான் அவங்கள பஞ்சரிச்சு வாங்கிட்டு போயிடுவான். வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமா செலவழித்து, எப்படி செலவழித்து? ஊதாரித்தனமா செலவழித்து எல்லாம் போனதுக்கு அப்புறம் பன்றி திங்குற தவிடு. அவனுக்கு எது கிடைச்சான் கடைசியா? அப்போ அவன் எதோட சேர்ந்துட்டான்? ஆண்டவர் சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து நம்மளை நல்ல நிலைமையில வைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நமக்கு என்னது இருக்கு? பங்கு இருக்கு. அப்படி உயர்ந்த பங்குள்ள இடத்துல இருக்கிறதான அவனுக்கு அந்த அக்கிரமம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வெட்டி பெருமை வந்து அவன் எல்லாத்தையும் எனக்கு தாங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான். விட்ட உடனே அவன் போயிட்டான். போகக்கூடிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்கள் கையில் காசு இருக்கும்போது 4 பேர் உங்களை சூழ்ந்து வருவாங்க. காசு குறைஞ்சிட்டா அவனே வெத்து பைய.
அவங்ககிட்ட போய் நம்ம இருந்தா நமக்கு உண்டான கஞ்சியை என்ன செய்யாது, கிடைக்காதுன்னு விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க. இதுதான் அங்க நடந்தது. இதுதான் அங்க நடந்தது. நடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு புத்தி தெளிஞ்சிச்சு. சில நேரத்துல நமக்கு புத்தி தெளியறது இல்ல. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் போயிட்டு வந்துட்டோம்ல, எனக்கு வஸ்திரம் கொடுக்கணும், எனக்கு ஆட்டுக்கறி பிரியாணி, என்னது கொடுக்கணும், கறி கொடுக்கணும், அது கொடுக்கும். இது என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க கெட்டு போகல. அவங்க என்ன செய்யல, கெட்டு போகல. கெட்டு போயிருந்தால் அவர்களை உயிர்ப்பிக்கிறது கொஞ்சம் கட்டினம். புத்தி தெளிந்தது. தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தான். தகப்பனுடைய வீட்டுக்கு வந்த உடனே அவன் சொல்கிறான், தகப்பனே, நான் உன்னுடைய குமார் என்று நீ சொல்லுவதற்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய வேலைக்காரரில் ஒருவனை போல என்ன செஞ்சுக்கிடும். தகப்பனுடைய இருதயம் கேட்கல. தகப்பனுடைய இருதயம் கேட்கல. அந்த 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. என்ன வஸ்திரங்களை கொண்டு வந்து? உயர்ந்த வஸ்திரம். அப்ப அங்க சிறந்த வஸ்திரம். மனம் திரும்பின உடனே ஆண்டவர் என்ன வஸ்திரத்தை கொடுக்கிறாரு? உயர்ந்த ஹை குவாலிட்டி ட்ரெஸ். என்ன ட்ரெஸ் கொடுக்கிறாரு? உயர்ந்த வஸ்திரத்தை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து, செருப்பு இல்லாம வந்திருக்கான்பா, அவனுக்கு எதையும் கொடு, செருப்பையும் கொடு. ரெண்டாவது இவன் கொஞ்சம் பின்மாறி வந்திருக்கிறான், அதனால ஒரு அடையாளத்தையும் போட்டு விட்டு ஒரு மோதிரத்தையும் போட்டு விட்டார். எதுக்கு அடையாளம்? பின்மாறி பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு அக்கிரமத்துக்குள்ள கடந்து அவனுடைய குணங்கள் சொல்லப்படாத ஒரு மிருகத்தினுடைய குணமாய் மாறி மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறான்? வந்திருக்கிறான். அதனால அவனுக்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை தான் இன்னைக்கு எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க. அவனுக்கு ஒரு அடையாளத்தை என்ன செய்தாச்சு? போட்டு விட்டாச்சு. சரி, அப்ப மனம் திரும்பி வந்தவனுக்கு தேவன் கொடுக்கிறது உயர்ந்த வஸ்திரம். அல்லேலூயா. அக்கிரமம் நீங்கிச்சுன்னா சிறந்த வஸ்திரம். மனம் திரும்பி வந்தவனுக்கு என்னது? உயர்ந்த வஸ்திரம். சிலர் கையில் எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அவங்கள போல நடிக்க நமக்கு தெரியாது. பிதுக்க மாட்டாங்க, பிதுக்கி பிதுக்கி பார்ப்பாங்க. அது என்ன செய்யாது? கைக்குள்ள கையை விட்டுட்டாட்டி தேய்ச்சி பார்ப்பாங்க. அது என்ன செய்யாது? சொல்லுங்களா? பிசினித்தனம் பண்ணியும் வறுமை வடைவாரும் உண்டு. பிசினித்தனமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. என்னெல்லாம் பொறுத்தளவுல என் கையில் இருந்துச்சுன்னா எனக்கு பிசினித்தனம் வராது. அல்லேலூயா. என் கூட வந்தவங்களுக்கு, என் கூட வந்து பழகினவங்களுக்கு தெரியும், பிசினித்தனம் பண்ணவே மாட்டேன். அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். இப்படி நல்ல இடத்துல கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்களே, நல்ல வஸ்திரங்களை கொடுக்குறாங்க, நல்ல இடத்துக்கு போகிறாங்களே, நல்லா இருக்கிறதுக்கு தானே இந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? எல்லா கோணங்களிலும் நல்லா இருக்கணும். எந்த அசுத்த ஆவியும் அசுத்தாவின் கிரியைகளும் உங்களையும் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது, அணுகக்கூடாது. அல்லேலூயா. அவன் மனம் திரும்பி வந்துட்டான். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துப்பா. வீட்டில் சந்தோஷம் உண்டாகிறது. அவனுடைய சகோதரன் வாரா. சகோதரன் வந்து, ஐயா, வெளியில உட்காந்துக்கிட்டான். நான் இவ்வளவு நாள் உமக்கு கீழ்ப்படிந்திருந்தேனே, நான் இவ்வளவு நாள் உமக்கு கீழ்ப்படிந்து செய்தேன் இருந்தேன். நான் என் சிநேகிதர்களோட சந்தோஷமாய் இருப்பதற்கு எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி கூட என்ன செய்யலையே, கொடுக்கலையே. இவன் துன்மார்க்கனோட போயிட்டு வந்துட்டான். துன்மார்க்கமாய் ஜீவித்துட்டு இப்ப வந்த உடனே இவனுக்கு என்னதெல்லாமோ செய்தீர. தகப்பன் வந்தார். எப்பா, அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டாச்சு, ஆனா உனக்கு அடையாளம் போடல. என்னிடத்தில் இருப்பதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என்னிடத்தில் இருப்பதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என்னிடத்தில் இருப்பதெல்லாம் உனக்குரியது. அதே போதான் கர்த்தர் சொல்கிறார், உயர்ந்த வஸ்திரத்தை பெறுகிறது மட்டுமல்ல, தேவனிடத்தில் என்ன பங்கு இருக்கிறதோ அந்த பங்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். 39ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 39ஆம் சங்கீதத்தில் கொஞ்சம் ஆராதனை நேரத்தில் நடமாட வேண்டாம். 39ஆம் சங்கீதத்தில் ஆவியானவர் சொல்கிறார், ஆம், சிறப்பான சுதந்திரம்
எனக்கு உண்டு. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு என்னது உண்டு, எனக்கு கிடைக்கிறது. மனம் திரும்பி வந்துவிட்டால் நமக்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாரா? சிறப்பான சுதந்திரம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் நம்முடைய கையில என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதனால் அவன் மனம் திரும்பி வந்த உடனே உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தா. நம்ம நாடகம்லாம் ஆடக்கூடாது. கிபியோனியர்கள் என்ன செய்தார்களாம்? யோசுவா 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிபியோனியர்கள் இப்போ சமாதானம் பண்ணுவதற்கு அவங்க பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சிகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். என்ன வஸ்திரங்கள்? நீ பழைய வஸ்திரத்திலேயே நின்றுட்டு நிக்கானா பீரோ நிறைய சேலை இருக்கு. சொல்ல மாட்டேங்கிங்களே, பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்கும். ஏன் கபோர்டை திறந்து பாருங்க, நிறையலாம் இருக்குது. பாஸ்டர்மா கபோர்டை திறந்து போங்க, நிறையலாம் இருக்காது. இங்கிட்டு வர இங்கிட்டு கொடுத்துருவோம். அதான் எங்க பழக்கம். நீங்க என்ன செய்யுங்க, அடிக்கி வச்சு பாஸ்டர்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம ரொம்பலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா 3 பிள்ளைகளும் சேலை கட்டாது. 3 பிள்ளையும் என்ன செய்யாது. ஆமா, உள்ளதான் சொல்றாங்க. சோப்பியும் கட்ட மாட்டா, ரோப்பியும் கட்ட மாட்டா, ரோஜாவும் என்ன செய்ய மாட்டா, கட்ட மாட்டா. அதனால நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு தாராரா, அடுத்தது இன்னொரு ஆளுக்கு கொடுத்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என் அன்பு தேவனுடைய சிறுமை, தேவனுடைய பிள்ளைகளே, இங்க கிபியோனியர்களை போல சிலருடைய வாழ்க்கை இருக்கிறது. நீ தேவனிடத்தில் தான் உடன்படிக்கை பண்ண வருகிறாய். நன்றாய் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ண வருகிறேன், எனக்கு சமாதானம் தேவைன்னா இவ்வளவு நாடகம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாடகம் இல்லாமலேயே கர்த்தர் உன்னை சமாதானமாய் அனுப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, எத்தனை பேர் நம்புகிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட போய் சமாதானம் ஆகிறதுக்கு எந்த நாடகமும் தேவையில்லை. நேரே போய் முழங்கால் படிட்டு, அப்பா எல்லாத்தையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இங்க இருக்கிற எல்லா ராஜரீகத்தையும் எல்லா ராஜாக்களையும் உம்முடைய ஜனங்கள் ஜெயித்து வருகிறார்கள். அதனால் உம்முடைய ஜனத்தோடு நாங்கள் எதிர்த்து நிற்க பிரயாசப்படல. உம்முடைய ஜனத்தோடு நாங்கள் உடன்படிக்கை செய்து அடிமைகளாய், ரட்சிப்பின் அடிமைகளாய் இருக்க விரும்புகிறோன்னு போய் அவங்களிடத்துல சொல்லியிருந்தா கண்டிப்பாய் அங்கே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். அவர்கள் ஏமாத்தினதுனால அவங்களுக்கு கிடைத்ததான பனிஷ்மெண்ட் என்னன்னா, நீங்கள் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? விறகு வெட்டணும். இன்னைக்கு ஏன் அநேகர் அந்த கீழான வேலைகளில் இருந்து, கீழான இடத்திலிருந்து மேலே போக முடியலன்னா, நீங்க ஏமாத்துகிறது ஒரு மனிதனை அல்ல, ஒரு மனுஷியே அல்ல. யாரை ஏமாத்துகிறீர்கள்? தேவனை ஏமாற்றுகிறீர்கள். அந்த தேவனை ஏமாற்றுகிறதன் அனுபவம் உங்களை விட்டு நீங்கி விட்டால் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வந்துடலாம். அல்லேலூயா. கிபியோனியர்கள் அதாங்க செய்தாங்க. ஏமாத்திட்டாங்க. யோசுவாவிடத்துல பிரபுகள்லாம் கேட்குறாங்க, எங்கிட்ட கேட்காம நீர் ஏமாந்துட்டீர. சரிப்பா, நான் ஏமாந்துட்டேன். இந்த 9 அதிகாரத்தை முழுவதும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நான் சொல்கிற சம்பவங்கள் இருக்கும். நான் ஏமாந்துட்டேன், உண்மைதான். ஆனா அவர்கள் மேல கை வைக்கக்கூடாது. அவர்கள் மேல என்ன செய்யக்கூடாது? கை வைக்கக்கூடாது. அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணியாச்சு. அதனால என்ன செய்யலாம்னா, ஒரு யோசனை செய்வோம். அவர்கள் எவ்வளவு காலங்கள் உடைய சந்ததி இருக்கிறதோ அந்த சந்ததி முழுவதும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் சுமக்கிறவர்களாகவும் என்ன செய்யணும்? அடிமைத்தனம் நீங்கலை. உங்களுடைய அடிமைத்தனம் நீங்கணும் அப்படின்னா நாடகம் நடிக்காதீர்கள். தேவனோடு சமாதான உடன்படிக்கைக்கு வாருங்கள். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதோ புரியல எனக்கு தெரியாது. தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் அப்படியே நாடகம் நடிக்க வேண்டாம். எப்படி ஆயக்காரன் தேவனுடைய சமூகத்தில் போய் விழுந்து, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் ஜெபித்த போது அங்கே நடந்ததான காரியம் என்னவென்றால், கர்த்தர் கிருபையாயிருந்தார், அவனை நீதிமானாய் மாற்றினார். அந்த நீதிமானை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவனுடைய சினமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வஸ்திரத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க
வேண்டும். முக்கியமான காரியம், ஆண்களுடைய உடைகளை பெண்கள் தரிக்கக்கூடாது. பெண்கள் உடைகளை ஆண்கள் என்ன செய்யக்கூடாது. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வஸ்திரங்களை குறித்து ஆவியான தேவன் அந்நாட்கள்ல எழுதி வச்சிட்டாரு. அந்நாட்கள்ல எழுதி வச்சிட்டாரு. புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது. ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்கலாகாது. ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்கள்? ஆமா, பிள்ளைகளுக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது ஞானமா எடுத்து கொடுக்கணும். ஞானமா என்ன செய்யணும்? பெண்களுக்குன்ட்டு ட்ரெஸ் இருக்கு, ஆண்களுக்குன்ட்டு என்னது இருக்கு? ட்ரெஸ் இருக்கு. மாத்தி எடுத்து கொடுத்து சின்ன வயசுல பழக்கக்கூடாது. சின்ன வயசுல நீங்க பழக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய வயசுலயும் அந்த பிள்ளை என்ன செய்யாது, அந்த பையன் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். வஸ்திரத்தை குறித்து நான் இப்போ பேசுறேன். அந்த வஸ்திரம், அந்த உயர்ந்த வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அக்கிரமம் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டவனுக்கு அந்த உயர்ந்த வஸ்திரத்தையும் சிறந்த வஸ்திரத்தையும் கர்த்தர் கொடுத்து அவனை வரவேற்கிறார். அவனை என்ன செய்கிறார்? வரவேற்கிறார். முருதைக்காய குறித்து நான் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் முருதைக்காய் எஸ்தர் சம்பவம் என் உள்ளத்துல எப்போதுமே இருக்கும். ஏன்னா நான் அந்த சூழ்நிலைமையிலிருந்து வந்தவர். அந்த சூழ்நிலைமையிலிருந்து வந்தவர். முருதைக்காய் தன் ஜனங்களின் ரட்சிப்புக்காக தன் வஸ்திரங்களை என்ன செய்தார்? கிழித்தான். 4ஆம் அதிகாரம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஆமானால் ஒரு தீவினையான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை மொர்தெகாய் கேட்டவுடனே அவனுடைய உள்ளம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. ரட்சிப்பு இல்லாம இன்னைக்கு எவ்வளவு ஜனங்கள் அழிதாங்க. இந்த ரட்சிப்பு இல்லாத ஜனங்களுக்காக நம்முடைய உள்ளம் நடுங்குகிறதா? நாம் வேதனைப்படுகிறோமா? இல்ல நான் மட்டும் தப்பிச்சிட்டேன்? இல்லைங்க, ஆண்டவரின் நாட்கள்ல சபையை அவர் எழுப்புகிறதான காரியம் என்னவென்றால், இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் பிறருடைய நலனுக்காக தன் வஸ்திரங்களை கிழித்து தேவ சமூகத்தில் தாழ்மையாய் கடக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிமா, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தமாய் என்ன செய்தான்? அலறினான். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நான் எப்படி ஜெபிக்கிறேன்? ரட்சிப்பு கர்த்தருக்குரியதான். துயரமான சத்தம். ஒரு முறை நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு சட்டம் வந்துச்சு, மதமாற்ற தடை சட்டம். அந்த சட்டம் வந்தவுடனே எல்லா சபைகளும் சேர்ந்து இணைந்து கதறி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கொண்டு வந்த அந்த ஒரே வாரத்தில் இந்த சட்டம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளவு தைரியமா உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு விரோதமாய், ஒரு ஊழியனுக்கு விரோதமாய், ஒரு விசுவாசிக்கு விரோதமாய் ஒரு சட்டம் வரும் என்றால் அந்த சட்டத்தை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து துக்கத்தோடு உட்கார்ந்து அலறி ஜெபிக்கிறோம் அல்லவா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டு நம்மை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஜெபிக்க 21 நாள் ஜெபம் எதற்கு? 21 நாள் ஜெபம் எதற்கு? உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நாட்கள்ல வந்து ஜெபிக்கணும். கடைசி நாட்கள் கர்த்தருக்கு சித்தமானால் இயேசுவின் வருகை தாமதிக்குமே என்றால் 25வது வருடத்துல 3 முறை 4 மாதத்திற்கு ஒரு முறை 21 நாள் ஜெபங்கள் சபையில இருக்கும். அல்லேலூயா. இந்த வருடத்துல 2 முறை தான் வைத்திருக்கிறோம். இது 2வது முறை. அடுத்த வருடம் கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் 21 நாள் ஜெபங்கள் வருடத்துல 3 நாட்கள் 3 முறை என்ன செய்யப்படும்?
நடத்தப்படும். நம்மளை சுத்திகரிப்போம், நம்மளை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு சிறந்த வஸ்திரங்களை, உயர்ந்த வஸ்திரங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்தான். அதை பார்த்த கர்த்தர் அவனுக்கு செய்தது என்ன தெரியுமா? வாசல்ல தான் உட்கார்ந்திருந்தான். வாசிங்க 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது மொர்தெக்காய் இளநீலமும் வெண்மையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். பாருங்க, அங்க வஸ்திரத்தை கிழித்து அலறினான். இங்க என்ன நடக்கு? ஆர்ப்பரிப்பு. சூசான் நகரம் என்ன செய்கிறது? ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ரட்சிப்புக்காக உன் இருதயத்தை கிழித்து நீ ஜெபிக்கிறாய் என்று சொன்னால் உன் குடும்பம் ஆர்ப்பரித்து மகிழக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறார். விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ரட்சிப்புக்காக பிறருடைய ரட்சிப்புக்காக உன்னுடைய இருதயம் கிழிக்கப்படட்டும். அதுக்காக கத்தியை வச்சு கிழிச்சிடாத. பாஸ்டர் இருதயத்தை கிழிக்க சொல்லிட்டாருன்னு கத்தியை வச்சு கிழிச்சா நரகத்துக்கு போயிடும். அப்ப அந்த கிழிக்கிறதான வேதனை என்ன என்பதை அறிந்து ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு அந்த ஆத்மாவுக்காக இருதய பாரத்தோடு நீ ஜெபிப்பாய் என்றால் உன்னுடைய குடும்பம் ராஜ கிரீடம் தரிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் அங்க அதைத்தான் சொல்றாரு. நம்முடைய குடும்பத்தை குறித்து, மொர்தெக்காயை குறித்து சொல்றாரு. அவன் வாசல்ல தான் உட்கார்ந்திருந்தான். வாசல்ல உட்கார்ந்திருந்தவன் இவ்வளவு ராஜரீக பொன்முடியை தரித்து இருக்க முடியுமா? முடியாது. He was the gatekeeper. அவன் ஒரு வாசல் காவலாளியா என்ன செய்தான்? இருந்தான். அந்த வாசல் காவலாளி இப்பொழுது ராஜகிரீடம், பொற்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். அவனை பார்த்த உடனே அந்த சூசான் நகரமே ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. என் அன்பு தேவஜனமே, உங்களுடைய கிராமத்தின் ஜனங்களுக்காக, தெருக்களில் வசிக்கிறதான ஜனங்களுக்காக உன் இருதய திரை கிழிக்கப்பட்டு நீ ஜெபிப்பாய் என்றால் அதே தெருவில் இருக்கிற ஜனங்கள் பார்க்க போறாங்க. உன்னுடைய உயர்வை அளவிட முடியாது. உங்களுடைய உயர்வை என்ன செய்ய முடியாது? அளவிட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் அவ்வளவு சத்தியம் நிறைந்ததா இருக்கிறது, அவ்வளவு உண்மை நிறைந்தா இருக்கிறது. அந்த உண்மையான காரியத்தை செய்யணும்னா இருதயத்தை என்ன செய்யும்? சொல்ல மாட்டேங்க. நம்ம என்ன செய்தோம்? இல்ல, இப்ப நம்ம என்ன செய்தோம்? போனா என்ன செய்யட்டும்? ஆண்டவருன்னு சொல்றாரு. சரி, அவங்களும் போனா போட்டோம்பா, அவங்களும் என்ன செய்யட்டும். நம்ம என்ன வார்த்தையை சொல்றோமோ அதே வார்த்தை தான் கர்த்தர் என்ன செய்வாரு? சொல்லுவார். இருதயத்தை கிழித்தான், வஸ்திரம் கிழித்து துயர சத்தமா, அப்படிதானே இருக்கு. துயரம் உள்ள மகா சத்தத்துடனே என்ன செய்தான்? அலறினான். ஐயோ ஐயோ என்று அலற ஆரம்பித்தான். அலற ஆரம்பித்தவுடனே எந்த ஆமானால் இந்த மொர்தெக்காய்க்கு விரோதமான காரியம் செய்யப்பட்டதோ அதே ஆமானாலே அவனுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றி அவனை இப்ப அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ராஜாவுக்கு தூக்கம் வரல. யாருக்கு தூக்கம் வரல? ராஜாவுக்கு தூக்கம் வரல. அலறினவன் தூங்குகிறான். ஆனா ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராதனால விசாரித்து எல்லாத்தையும் கேட்கும்போது அவனுடைய சேனாதிபதிகள் அவனுக்கு சில காரியத்தை விவரமாய் சொல்லும்போது திடீரென்று அந்த ஆமான் வந்து நிற்கிறான். ஆமான்ட கேட்கிறான், ராஜா கண்ணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படியாப்பா, அவன் தனக்குள்ள நினைச்சுக்கிட்டான், என்னையை தவிர ராஜா வேற யாரும் என்ன செய்ய மாட்டார். ஒருவேளை உங்களை பாதிக்கிறதான ஜனங்கள்
அவங்க இவங்களை காட்டிலும் நான் மேன்மை உள்ளவன் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த மேன்மை உள்ளவனாலேயே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. என்ன ஆசீர்வாதம்னா, அந்த ராஜா சொல்கிறான், நீ சொன்னதில் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது. என்னடா, நான் யார் அழிக்குன்ட்டு வந்து பெர்மிஷனுக்காக வந்து நிற்கணும், இப்போ அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பணிவிடை செய்ய வேண்டியது இருக்கு. அவனுக்கு இப்ப நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை அழிக்க வருகிறதான அந்த சத்ருவுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்காக குறுக்க இறங்கி அவனே உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த பணிவிடைக்காரனுக்கு முன்பு நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். நடந்த சம்பவத்தை சொல்றேன். அழிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்பதற்காக தான் வந்தான். என் ஜனங்கள் ஒருபோதும் அழிந்து போறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவன் அந்த இடத்திற்கு போன உடனே எல்லா வஸ்திரங்களும் கொண்டு வந்து, எல்லாவற்றையும் கொண்டு வந்து முருதைக்காயை கூட்டிட்டு போய் அலங்கரித்து, முருதைக்காய்க்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு, நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் அவன் கால் அழுக்காதான் இருந்திருக்கணும். வாசல் இருக்கிறவன் ஷூ போட முடியுமா? கால் எப்படி இருக்கும்? முதலாவது அவன் எதை கழுவி இருப்பான்? ஆமான், சொல்ல மாட்டேங்கிங்களா? உங்களுக்கு புரியவே தெரிய மாட்டேங்க. எதை கழுவிருப்பான்? காலை கழுவி காலில் சாக்ஸ் போட்டு பூட்ஸ் போட்டு நச்சுன்ட்டு அவனுக்கு முன்னால் நிற்கும்போது ஆமான் கொஞ்சமாவது முருதைக்காய் முகத்தை பார்த்துருப்பானா? இனி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்களா? ஆமான் கொஞ்சமாவது ஏறிட்டு முருதைக்காயினுடைய முகத்தை பார்த்துருப்பானா? அதனால தான் வீட்டுக்கு போன உடனே சொல்றாங்க, அவன் யூத குலமானால் அவனை நீ மேற்கொள்வது கடினம். அவன் யூத குலமானால், அவன் உண்மையான கிறிஸ்தவனானால், அவன் உண்மையான கிறிஸ்தவனானால் நீர் அவனை மேற்கொள்ள முடியாது. அவனுக்கு முன்பு நீர் தாழ்ந்துதான் என்ன செய்வீர்? ஓவீர். என் அன்பு தேவனுடைய சினமே, உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டால், நாம் சொல்றது இந்த வஸ்திரத்தை அல்ல, இது கிழிந்து போகும் ரட்சிப்பின் வஸ்திரம், தேவன் கொடுத்த பரிசுத்த வஸ்திரம். வேதாகமே அதான் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன். ஏன் தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. மகிமையின் வஸ்திரம் என்ன செய்தது? அந்த மகிமையின் வஸ்திரத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இழந்ததினால் நிர்வாணமாக்கப்பட்டார்கள். நிர்வாணமாக்கப்பட்ட நமக்கு மறுபடியும் அந்த மகிமையின் வஸ்திரத்தை கொடுக்கும்படி இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அந்த இயேசு ராஜா சீக்கிரமாய் வரும்போது அந்த மகிமையின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதற்கு நம்முடைய இருதயங்களை கிழித்து ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணி மனம் திரும்பி அக்கிரமங்கள் நீக்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் வந்து இருப்போம் என்று சொன்னால், அவர் திருடனை போல வரும்போது நாம் கைவிடப்பட்டவர்களாய் அல்ல. அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல, நொடி பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். சந்தூர் அரபால பௌதர அருவி கமாலபா நீரார ரபார பௌதர அருவி கமாலபால லபாலபால அருவி சந்தூர் அரபாலபா ஏகான லபால பௌதரி ரீ கமால பாபா அருவி சந்தூர் அரபாலபா. ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்தேன் என்று அல்ல, ஏதோ நேர பொழுதுக்காக நான் ஆராதனைக்காக வந்தேன் என்று அல்ல.
அவர் திருடனை போல வரும்போது, அவர் சீக்கிரமாய் வரும்போது, நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த எக்கால சத்தனுடைய காதுகளில் தொனிக்கும் போது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. யாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க, இந்த சரீரத்தோட நான் பரலோகத்துக்கு போவேன்னா இந்த சரீரத்தோட நீ நரகத்துக்கு தான் போவ. இந்த சரீரத்தோட எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சரீரம் வேத வசனத்தை கேட்டு 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 நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு, நம்முடைய இருதயம் கிழிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்கும்போது இந்த சரீரம் அவருடைய மகிமையின் சாயலாக, அவருடைய மறுரூபத்தின் சாயலாக மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படும். ஆகையினால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வஸ்திரத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். வஸ்திரத்தை நிச்சய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளும் போது ஒரு நிமிஷத்துல இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க போறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இவ்விதமாய் கர்த்தரோடு யுகாயுகமாய் என்ன செய்வோம்? இருப்போம். அதனால் என் தேவனுடைய ஜனமே, இவ்வளவு நாளும் கர்த்தரை ஆராதித்து வருகையில கைவிடப்படாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அந்த சிறந்த வஸ்திரம், அந்த உயர்ந்த வஸ்திரம் தேவன் எதற்கு நமக்கு கொடுக்கிறார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மொர்தெகாய்க்கு கொடுத்து அந்த பட்டும் இரத்தமரமும் அணிந்தவனாய் அந்த வஸ்திரங்கள் இளநீலமும் வெண்மையுமான ராஜவஸ்திரம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? இளநீலம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கணும். வெண்மை தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். ராஜவஸ்திரம் மெல்லிய தூய்மையான பரிசுத்தவான்களுடைய நீதி, பரிசுத்தவான்களுடைய நீதி, பரிசுத்தம், இவைகளினால் நாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் போது இயேசு ராஜா வரும்போது நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நான் என் வஸ்திரத்தை காத்துக்கொள்வேன். கர்த்தர் எனக்கு தந்த உயர்ந்த வஸ்திரம், கர்த்தர் எனக்கு தந்ததான சிறந்த வஸ்திரம், கர்த்தர் எனக்கு தந்ததான இரத்தாம்பரமும் வெண்மையுமான அந்த வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லிடுவர்கள் மட்டும் ஒரு நிமிடம் முழங்கால் நின்று நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமே. ஒரு நிமிடம் முழங்கால் நின்று நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமே. இவ்வளவு தாமதமாபா? உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். அவர் வரும்போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் வரும்போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். வெட்கப்பட்டு போகாம இருப்பதற்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுதேன். நீங்க உங்களுடைய இருதயத்தை கிழித்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் போது எப்படி இந்த மொர்தெகாய் 127 தேசத்துக்கு பெரியவனாய் காணப்பட்டானோ, அதே போல நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரியவனாக கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு, பெரியவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்படும்படிக்கு, ராஜ பொன்முடி தரிப்பிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கேட்ட வசனத்தை மனசுல வச்சு நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஒரு நிமிடம் உங்களுக்கு தாரேன், ஒரே ஒரு நிமிடம். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதே அங்கே அவருடனே
அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்க்கலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நிலத்தில் சொந்தமானார். இந்த பார்க்கலத்தின் அவர் வரும் நாளிலே என்னை தாரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்ப்பிக்குவார். அவர் வரும் நாளிலே என்னை தாரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்ப்பிக்குவார். அவர் சமூகமதே அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதே அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அப்பா, அவருடைய சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்வதற்கு நான் என்னை காத்துக்கொள்வேன், என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலேயும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்து நம்முடைய வசனங்களை கேட்டதானே நாங்கள் நம்முடைய வருகையிலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் திருடனை போல வரும்போது ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வஸ்திரத்தை பாதுகாத்து அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது ஒரு நிமிடத்தில் ஒரு நிமிஷத்துல நாங்கள் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க போகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். அதற்குரிய ஆயத்தங்களை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.